அநேகர் பலவீனத்திலும் நோயிலும் ஒருவித போராட்டத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நோயில் பல வகை நோய் இருக்கிறது. அந்த நோயிலிருந்து பரிபூர்ண சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறார். நம் திடீரென்று ஒரு கால் பகுதியில் ஒரு வீக்கம் வந்து விடுகிறது. கடந்த நாட்களே ஒருத்தருக்கு வந்து ஒரு கையும் கால் வேலை செய்யலை. அப்போ வேலை செய்யலைஞ்சும் போது ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்தோன்னே அதுக்கு ஒரு ஊசி இருக்கிறதா. அந்த ஊசி சிங்கப்பூர்லேருந்து வருமா. அந்த ஊசியுடைய விலை வந்து 1,00,000. அவர்களை சொல்லி வேதனைப்பட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட வாத நோய், நோயில் பலவித நோய் இருக்குது. இப்படிப்பட்ட நோய்கள் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த நாளில் ஏசப்பா சிலுவையில் அந்த நோய்க்கு பரிகாரம் பண்ணிட்டார். நோய் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் யாருக்கு நோய் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ அந்த நோய் வந்தாலும் அது வருவதுக்கு உண்டான ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்துக்கு ஒரு பரிகாரத்தை நாம் செய்து விட்டோம் என்றால் நிரந்தர நோய், நிரந்தர பலவீனம் யாருக்கும் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அடுத்து அந்த சந்ததிக்கு என்ன செய்யும், அது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நிரந்தர ஒரு பலவீனம் இருக்குன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து டாக்டர்கிட்ட கேட்டால் சுகர் இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சான்னு கேட்பாங்க. அது பரம்பரையிலேருந்து வருகிற ஒரு சில நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதுக்கு இயேசு நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். இருந்தாலும் கூட இப்போ நோய் வருவதற்குண்டான ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், இப்போ வந்து 38 வருஷமாக நோய்பட்டு கிடந்தவனை இயேசு போய் என்ன செய்கிறார், பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை போய் என்ன செய்கிறாரு, தொட்டு சுகமாக்கி அவனை படுக்க எடுத்து நட பண்ணார். ஆனால் படுக்கிறது நட என்று சொன்ன உடனே போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார். என்ன சொன்னார், இனிமே பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அதே மாதிரி மீரியம் என்கிற அந்த மோசையோடைய அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு குஷ்டம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அந்த குஷ்டம் வந்ததுக்கு உண்டான அந்த காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இத்தனைக்கு கூட பிறந்த பிறப்பு. மோசை அக்கா வந்து இரத்த சம்பந்தப்பட்ட கூட பிறந்த ஒரு அக்கா. கூட பிறந்த அக்கா தம்பியை பற்றி குறை சொல்லுது. இன்றைக்கி கூட பிறந்த அக்கா தம்பியை பற்றி குறை பேசினாலும், ஆனால் கர்த்தர் வந்து அந்த மோசையை என்ன செஞ்சிட்டாரு, அவர் வேலை செய்ய தெரிஞ்சிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேர் 5 பேர் இருந்தாலும் ஒருத்தரை கர்த்தர் அழைப்பார். அழைச்சவர்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவன் தம்பி தானே, இவன் அண்ணே தானே அப்படின்னு சொல்லி ஏளனமாக அசால்ட்டாக நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. சரிங்களா? கூட பிறந்த தம்பியை அந்த மீரியம் என்ன செய்கிறாங்க, என்ன அந்த எத்தியோப்பியில் போய் இவன் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறான், இவன் போய் இப்போ கல்யாணம் முடிச்சதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம எண்ணத்தில் முடிக்க வேறு எண்ணத்தில் முடிச்சுட்டு வந்துட்டாரான். கர்த்தர் மோசையை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கிறாரு, எங்களை தெரிஞ்சுக்கலையா, அப்படின்னு மோசடி தான் பேசுவாரா, எங்களை பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கூட பிறந்த தம்பியை பற்றி முறுமுறுக்குது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஆனால் இப்படி பேசும்போது மோசைக்கு தெரியாது. இப்படி பேசும்போது என்ன தெரியாது மோசைக்கு, நம்ம அக்கா இப்படி பேசுது, நான் அக்கா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி மோசைக்கு தெரியாது. மோசை இல்லாத நேரத்தில் தான் அந்த மீரியமும் ஆரோனும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது இதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை என்ன செய்கிறாரு, கர்த்தர். இன்றைக்கி நம்ம யாரையாவது குற்றப்படுத்துகிறோம், யாரையாவது குறை சொல்கிறோம், யாரையாவது முறுமுறுக்கன்றா அந்த இப்போ என்னைய நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, தெரியும், ஆனால் பின்னாடி யார் மூலமும் சொல்லி வரும். ஆனால் கர்த்தர் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் என்ன செய்வார், கேட்டுக்கிட்டு இருப்பார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதை கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருந்தனால நான் என்னுடைய ஊழியக்காரன் நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணார், அங்கே கர்த்தருடைய கோபாக்கினை அந்த மீறிய மேலே என்ன செய்து வருகிறது. என்ன கோபாக்கி, அந்த கோபானிக்கு உண்டான தண்டனை என்ன, குஷ்டம். ஓகே. ஆனால் மோசே வந்து ஜெபம் பண்ண பிற்பாடு அந்த குஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய விடுதலை கொடுத்துட்டார். அதே போல் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே ஒருவித பலவீனம் இருக்கலாம். அதாவது ஒரு சுகரு, ப்ரெஷரு, இப்படி ஏதாவது ஒரு பலவீனம் ஏதாச்சும் இருந்து கொண்டு இருக்கலாம். பலவீனம் வந்துட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். ஏன்னா புரியுது உங்களுக்கு? ஏன்னா பேதுரு மாமியார் பலவீனமாக இருந்தாங்க, எசேக்கியா ராஜா பலவீனமாக இருந்தார். ஏன்னா அவங்களாம் பரலோகம் போயிருப்பாங்க.
பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. காய்ச்சலாக படுத்தவங்க, பலவீனப்படுத்தவங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு வேதம் சொல்லலை. பலவீனமாக இருக்கிறவர்கள் பலவானாக மாறுவாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், பரலோகத்துக்கு போவார்கள். அதே போல் இன்றைக்கி இந்த பலவீனங்கள் வருவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே அந்த காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை எப்படி முறியடிப்பது, அந்த அந்த பலவீனம் வராமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்கள் பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த பாவத்தினுடைய பலவீனம் நமக்கு வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யணும்? அந்த பலவீனத்தை பூரண விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க என்னாகமம் 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து. ரீசன் என்ன தெரியுமா? அதாவது இந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதுக்கு, வாதை நிறுத்தப்படுவதற்கு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் வாதையில் செத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் செத்தாங்க வாதையில் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வசனம் போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசி, எத்தனை பேர் செத்தாங்கன்னு. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். அப்ப வாதையில செத்து எத்தனை பேர்? அப்ப இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு உண்டான ஒரு காரணம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நோய்கள் நம்முடைய குடும்பத்திலே நிறுத்தப்படுவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதாவது பாவ நிவர்த்தி. அந்த வசனத்தை வாசிங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து. பாவ நிவர்த்தினா பரிகாரம். அதாவது எப்படின்னா, தூப வர்க்கம் அப்படின்னா அது ஒரு தூப வர்க்கம்னா அது ஒரு பலி செலுத்துறது. அது ஒரு பலி செலுத்துறது, தேவனுக்கு மகிமை செலுத்துறது, தேவனுக்கு ஆராதனை செய்து தூப வர்க்கம். சரிங்களா? அடுத்து அந்த பலி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து, தேவனை ஸ்தோத்திரித்து நீங்கள் பாவ நிவர்த்தி பண்ணும்போது ஒரு நிரந்தர ஒரு வாத நோய் என்ன செய்து நிறுத்தப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பலவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் குடும்பங்களில் எந்த நோயும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த நோய் வருவதற்குண்டான காரணத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். அவரவர் அந்தந்த குடும்பத்தார் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாவ நிவர்த்தி பண்ணி ஆகணும். பாவ நிவர்த்தி பலி செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாதை நிறுத்தப்படுகிறது, நோய் நிறுத்தப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து 2 சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன? இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வாதை, ஒரு கொடிய நோய் இருந்தது. இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன காரணம் போட்டிருக்கு? சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, வாதை நிறுத்தப்பட வேண்டும், நோய் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு சர்வாங்க தகன பலி, 2வது சமாதான பலி. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து, தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து என்னை விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது எப்பேற்பட்ட வாத நோயாக இருந்தாலும் அந்த வாதைகள் நிறுத்தப்படும். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை வேணும், சுகம் வேணும், சுகம்னு கேட்குறோம். அது நல்லது. ஆனால் ஒரு நிரந்தர பலவீனம், ஒரு நிரந்தர நோய் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்னு செலுத்தணும். திடீர்னு கை வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறோம் தெரியுமா? அப்படி சொல்லும்போது என்றைக்கோ ஒரு நாள் வரலாம், என்றைக்கோ ஒரு நாள் போகலாம். ஆனால் அதுவே கண்டினியூவாக 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வாங்க தகன பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஆராதனை பலி, சமாதான பலியை நீங்கள் செலுத்தணும். அப்படி செலுத்திட்டு, தகப்பனே இந்த ஆராதனை, தகப்பனே இந்த துதி ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த துதியும் ஸ்தோத்திரமும் இந்த ஆராதனை என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் சமாதானம் இல்லாத இடங்களை சமாதானம் ஆகிறேன், இந்த சமாதான பலியை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த
வாதை அது கண்டிப்பான முறையிலே அது நிறுத்தப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டது நிறுத்தப்படலையா? வாசித்தீங்களா வாசிக்கலையா? இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடம்னா தேவனை துதிக்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனுக்கு மகிமை செலுத்துற இடம், அதுக்கு தான் பலிபீடம். அப்புறம் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை என்ன செஞ்சாரு? கேட்டார். அடுத்து இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் மேல இருந்த அந்த நோயும் அந்த வாதையும் அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், ஏதாவது பாவம் பண்ணிருக்கலாம். குறிப்பிட்டு நம்ம ஆராதனைக்கு முன்னால நீங்க ஒரு ஆராதனை பண்ணீங்கன்னா அந்த ஆராதனைக்குன்னா ரீசன், அந்த ஆராதனைக்குண்டான காரணத்தை நீங்க அப்பாட்ட சொல்லிட்டு நீங்க ஆராதிக்கணும். இப்போ பவுலும் சீலாவும் துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள், நடுராத்திரியில் ஜெபம் பண்ணினார்கள், கட்டுகள் கலன்றன. யோசபாத்து பாடல்களை முன்னாடி அனுப்பினார், துதிச்சாரு, எதிராளி கீழே விழுந்தாங்க. நல்லா தெரிஞ்சு விழுங்க, வேதத்தில் ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்னால் ஒரு காரணம் இருக்கிறது, ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அப்போது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமக்கோ ஏதாவது ஒரு பலவீன தாக்குதல் இருக்கா, ஏதாவது ஒரு நோய் இருக்கிறதா, பர்டிகுலராக அந்த நோய்க்கு, பர்டிகுலராக அந்த வாத நோய்க்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நோய் அகலும்படி, இந்த நோய் மறையும்படி இந்த துதி ஸ்தோத்திரத்தை, இந்த ஆராதனையை பலியை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. ஆராதிச்சுட்டு இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாதை என்ன செய்வார்? நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கும்போது ஆராதனை பண்ணுறது பூசை அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்வோம்? பூசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூசை வைக்கும்போது இந்த பலியை இந்த குடும்பத்தார் செலுத்துகிறார்கள். இவர்கள் இந்த குடும்பத்தில் இந்த வாத நோய் நிப்பாட்டும்படி இந்த பலியை அவர்கள் செலுத்துகிறார்கள், இந்த பூசை அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? பூசை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயா என் குடும்பத்தில் என் பிள்ளை முடியாமல் இருக்குது, இந்த நாளைக்கு வைக்க போகிற பாட்டு பூசை வைங்க, சாதா பூசை வேணால் பாட்டு பூசை வைங்க, இந்த பாட்டு பூசையை வைக்கும்போது என் குடும்பத்தில் வாதம் நிற்கணும்னு சொல்லி அந்த பாட்டு பூசைக்கு ஒரு டொனேஷன் கொடுப்போம், ஒரு காணிக்கை கொடுப்பாங்க கத்தோலிக்க சபையில், கத்தோலிக்க ஆர்சி சர்ச்சில். சரிங்களா? அப்போ ஒரு காணிக்கை, இந்த பூசை வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2வது பூசை நடக்கும். அந்த 2வது பூசையில் நிறைய மக்கள் வருவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 2வது பூசையில் அந்த பூசைக்கு பூசை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்லுவார், இந்த நாளுக்குண்டான திருப்பலியை அறிவிக்கிறவர்கள் இந்த ஸ்டெல்லா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, இந்த குடும்பத்திற்கு வாதை நோய் மறையும்படி இந்த பலியை நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவார் ஃபாதர், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உடனே அந்த பூசை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு பூசை வந்து எங்கள் பூசை, இன்னைக்கு 2வது பூசை எங்கள் பூசை வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த நோய் இருக்காது அப்படின்றாங்க. நோய் இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள். அப்போ அந்த எல்லாரும் சேர்ந்து பூசையில் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 1000 பேர் காதில் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க, இந்த திருப்பலி இந்த ஏஞ்சல் குடும்பத்துக்காக இந்த பலியை நாங்கள் அப்படின்னு சொல்லி ஃபாதர் பாட்டு பாரு. உடனே எல்லாரும் அந்த ஏஞ்சல் குடும்பத்துக்காக அவங்க ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யும்? அடுத்த நாள் அந்த பலவீனம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 1000 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பர்டிகுலராக எந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? பலியை செலுத்தணும் நம்ம. புரியுதுங்களா? பலி செலுத்தும் போது கர்த்தர் அந்த வாதை நோயிலிருந்து நினைச்சுவார், விடுதலை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் வந்து திடீர்னு ஒரு ரீசன் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நோய் வந்து குடும்பத்தை டெய்லி வருஷக்கணக்காக ஒரு நோய் தாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? ஒரு முதுகு வலியோ ஒரு இடுப்பு வலியோ ஏதோ ஒரு நிரந்தரமான ஒரு நோய் வந்து தாக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். தகப்பன இந்த நோய்க்கு உண்டான பாவ நிவர்த்தி செய்யும்படி நான் இந்த துதி ஸ்தோத்திரத்தை உமக்கு நான் ஏறெடுக்கிறேன், இந்த ஆராதனை உமக்கு நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு காணிக்கையை நம்முடைய சமூகத்தில் செலுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பலியை செலுத்திட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்தோத்திர பலியை சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவரை மையப்படுத்திங்கன்னா அந்த பலவீனத்திலிருந்து அதுதான் பரிகாரி. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. 2 சாமுவேல் 24:20 இது தாவீது செய்கிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. சமாதான பலிக்கு ஸ்தோத்திர பலிக்கு என்னது? சமாதானம் என்பது வேறு, சமாதான மனுக்கு வேறு. ஆனால் சமாதானத்துக்காகவே ஆராதனை ஏறெடுக்கிறார். என்ன பலி போட்டிருக்கு? திருப்பி வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். சமாதான பலி அப்பனா நான் எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோன்னா அங்கெல்லாம் சமாதானமாக சொல்லி ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஒரு ஆராதனை எடுக்கிறாரு. நடக்கிற காரியம் தேசத்தில் சேமத்தை கொடுக்கிறாரு. இன்னொரு காரியம், இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அங்கு வாதை நிறுத்தப்படுகிறது, நோய் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு ஒரு காரியம் நோய் வருவதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 106:30. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்படுவதற்கு உண்டான ஒரு ரீசன் என்னன்னு கேட்ட நியாயம். பார்த்தீங்களா, வாதை வருவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. நியாயம் செய்யாமல், அதாவது நீதி செய்யாமல், நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தவறுகள் பண்ணுவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் வந்து என்ன செய்வார்னா அதை தண்டிப்பார். அப்போ அந்த தண்டிச்சிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான காரணம் என்ன கேட்டால் நியாயம் சரி. எங்கெல்லாம் நியாயம் செய்யாமல் இருக்கிறோமோ அங்கே நியாயம் செய்யணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 10,000 வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு கொடுக்க முடியாது, என்ன உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து நமக்கு ஒரு பாவம், அது வந்து நமக்கு ஒரு சாபம். அப்போ இது வந்து உங்கள் குடும்பத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, அவன் வைத்திருச்சப்பட்டது. ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான பாவ நிவர்த்தி பலி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு, ஒருவேளை நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம்பா அப்போனா பிரச்சனை கிடையாது. ஆனால் தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இதாக பேசுகிற போது நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அது பிரச்சனை வாதையில் போய் முடிஞ்சிடும். நியாயம் செய்யாமல் இருக்கிறது என்ன? அப்போ நியாயம் இல்லாத இடத்துல நியாயம் செய்யணும். நியாயம் செய்யும் போது வாதை என்ன செய்யும்? நிறுத்தப்படுகிறது. அல்லையா சொல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த நாளிலே நோய் வருவதுக்குண்டான ரீசன், நோய் வாதம் வருவதுக்குண்டான காரணம். அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியத்துக்காக ஆராதனை ஏறெடுக்கணும், அந்த காரியத்துக்காக துதிக்கணும், அதுக்காக பலியை என்ன செய்யணும்? செலுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.